Hello viewers, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம சுடிதார்ல வந்து பேண்ட் தச்சதுக்கு அப்புறம் அதுல மீதம் இருக்க துணியை வச்சுட்டு நம்ம சுடிதாரோட டாப்ஸ்ல வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு கழுத்து டிசைன் வந்து தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து சுடிதார் வந்து லைனிங்கோட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட சென்டர்ல வந்து நான் சென்டர் நாட்ச் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து கழுத்து அகலம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுல நான் 2 இன்ச் மார்க் பண்றேன். கழுத்து உயரம் வந்து 4.25 இன்ச் மார்க் பண்றேன். இது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல நம்ம போட்டுக்கலாம். அந்த கார்னர்ல இருந்து மேல 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். அதுல இருந்து நம்ம சென்டர்ல அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு போட்டு விட்டுக்கிறேன். அதே மாதிரி மேல இருந்தும் இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு போட்டுக்கிறேன். இது நமக்கு வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வரும். கழுத்து எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து கீழே வந்து நான் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த டிசைன் போட்டிருக்க அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். இந்த வளைவு கோடு வந்து அந்த 1 இன்ச் பாயிண்ட்க்கு வந்து நான் இந்த மாதிரி வளைச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரியே 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அந்த போட்டிருக்க லைன்ல வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு வந்து நான் போட்டு விட்டுறேன். இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சென்டர்ல வந்து கழுத்து எங்க முடியுதோ அந்த இடத்தையும் கட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அந்த சென்டர்ல இருக்க அந்த லைனையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த டிசைனுக்காக நான் இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த துணியை விட நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கேன்வாஸ் இருக்கணும். அதை வந்து நான் 2ஆ மடிச்சு வச்சுட்டு அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா வந்து நான் 1 இன்ச் அளவுக்கு சைட்ல விட்டு மார்க் பண்றேன். நமக்கு கீழையும் சைட்லயும் நம்ம இன்னொரு துணியோட ஜாயின் பண்றதுனால எக்ஸ்ட்ரா வேணும். மேல கழுத்து பகுதியில தேவையில்லை. கழுத்து பகுதியில நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டா போதும். இப்ப இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேன்வாஸ் வந்து இந்த துணியை விட எக்ஸ்ட்ரா சுத்தி இந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கும். இப்ப பேண்ட் கிளாத் வந்து கட் பண்ணி மிச்சம் இருக்கிறதுல வந்து நான் இந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் வந்து மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கலாம். கழுத்து தைக்கிறதுக்காக நான் இந்த கழுத்து நம்ம எவ்வளவு உயரம் வெட்டியிருக்கோமோ அதை விட அதிகமா வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதோட சென்டர் நாட்ச் கரெக்டா மேட்ச் பண்ணி மெயின் கிளாத் வந்து மேல இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கும் மேல வந்து நான் இப்ப லைனிங் வந்து வைக்கிறேன். கரெக்டா சென்டர் மேட்ச் பண்ணி நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டா சென்டர்ல வரும். இப்ப இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறம் லைனிங் ஒட்டி வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு நான் வந்து தையல் போடுறேன். இந்த டிசைன் நம்ம எந்த மாதிரி கட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரியே ஊசி வந்து நிப்பாட்டிட்டு கார்னர்ல திருப்பி தச்சிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும். நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. எல்லாத்தையும் கண்டிப்பா பாருங்க. இப்ப இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கார்னர்ல ஃபுல்லா இந்த மாதிரி நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி எங்கெல்லாம் வளைவுகள் இருக்கோ அங்கேயும் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப கேன்வாஸ் வந்து நான் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அடிப்பக்கம் கேன்வாஸ் தெரியக்கூடாதுக்காக நான் இன்னொரு கிளாத் வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து பெரிய தையல் போட்டு கேன்வாஸ் இருக்க துணியை வந்து இன்னொரு துணியோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதான் நமக்கு வந்து 2 பக்கமும் கேன்வாஸ் தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் இப்ப 2 சைடும் நமக்கு வந்து கேன்வாஸ் தெரியல.
இதுல மேல வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காக நான் வந்து டாப்ஸ் கலர்லயே இந்த துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு இருக்கு. இதோட ஒரு சைடு வந்து மடிச்சு தச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேல அந்த டிசைன் வந்து வளைவா இருக்குல்ல, அது மேல வச்சுட்டு அப்படியே வந்து தச்சுட்டே வரலாம். ஒரு ஃபுட் அளவுக்கு நான் தச்சுட்டே வரேன். சென்டர் வந்தோடனே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து டைரக்ஷன் மாத்தி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தச்சோம்னா நமக்கு கரெக்டா வந்து திரும்பி வரும். சென்டர்ல வந்து நாட்ச் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. உள்பக்கமா இந்த துணி வந்து பைப்பிங் அளவுக்கு திருப்பிட்டு அப்படியே மேல வந்து வச்சு ஒரு தையல் போடுறேன். இது நமக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பைப்பிங் மாதிரி நல்லா நீட்டா இருக்கும். இதுல நீங்க த்ரெட் பைப்பிங் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்ல வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி பண்றதுன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்ப நமக்கு வந்து சென்டர்ல இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த துணி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்க அந்த டிசைன் வந்து ஓரத்துல வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க அந்த நடுவுல இருக்க கிளாத்தை வந்து வச்சுட்டு சுத்தி வந்து நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சென்டர்ல டிசைன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபேப்ரிக் பால் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். துணியிலே வந்து இந்த மாதிரி பால் மாதிரி செய்யறது எப்படி அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இதுல வந்து நான் ஷார்ட்டா ஃபாஸ்டா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டீடைலா வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா இந்த பால் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து எங்க வந்து நம்ம வைக்கணும் அப்படின்றதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுல நான் வந்து சைடுல மட்டும் நான் வந்து வைக்க போறேன். ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்க மாதிரி கரெக்டா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நான் மேல இருந்து தையல் போட்டுட்டே வரேன். நம்ம வந்து எட்ஜ்ல ஒரு தையல் போட்டுக்கோம். அது மேலேயே தான் வந்து நான் இன்னொரு தையல் வந்து போட்டுட்டே வரேன். இப்ப நடுவுல அந்த ஆரஞ்சு கலர் கிளாத் ஸ்டார்ட் பண்ற இடத்துல மட்டும் ஒரு 2 பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துல வந்து அடியில இருக்க அந்த கேன்வாஸுக்கும் மேல இருக்க அந்த மெயின் கிளாத்துக்கும் நடுவுல இந்த பால் மாதிரி இருக்க இந்த துணி வச்சுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுட்டே வரலாம். இது தைக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா நிப்பாட்டி தைக்கணும். பின் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த பிளேஸ் வந்து நகராம இருக்கும். ஒரு பாலா வச்சுட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா வந்து அந்த பால் அளவுக்கு மட்டும் வெளியில தெரியுற மாதிரி நம்ம கரெக்டா இன்சர்ட் பண்ணி தைக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே மார்க் பண்ணி வச்சுட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லா தச்சு முடிச்சிருக்கேன். இதே மாதிரியே நான் இந்த எந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடம் ஃபுல்லாமே நான் வந்து தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது காமிக்கிறேன். இப்ப வந்து நம்ம இந்த பால் எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. இப்ப மேல வரைக்கும் அந்த துணியை வந்து தச்சு விட்டுறலாம். இப்ப நமக்கு வந்து நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப சைட்ல வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்க்க நல்லா இருக்கும். 1/4 இன்ச் இடைவெளியில வந்து அந்த நெக்கோட டிசைன் எந்த ஷேப்ல இருக்கோ அதே அளவுக்கு நான் வந்து இன்னொரு தையல் போட்டு விடுறேன்.
இந்த கழுத்து டிசைன் வந்து நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்களோட சுடிதார் நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதோட பிக்சர் எடுத்து நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. நான் அனுப்புற அந்த போட்டோ வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் உங்க பேரோட போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.